100 days free max class for TNPSC Group 1, 2, 2A and 4 exams. ஸோ நம்ம நீங்கள் பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து காம்பனேட்டர்ஸ் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 4ல் இருக்கக்கூடியது பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 139 ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பில் வந்து பக்க எண் வந்து பார்த்தீங்கன்னா 145 அப்படின்னு பார்க்குறோம். கொள்கை வகை வினாக்கள் அப்படி பார்க்குறோம். இந்த கிளாஸோட நம்ம இந்த காம்பனேட்டர்ஸ் அப்படின்றது இந்த சாப்டரில் இருக்கிற அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு டேஷ் மாற்று காலங்கள் இருக்கும் அப்படின்றத வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க வந்து. ஸோ 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க வந்து. அதே மாதிரி ஒரு ஆண்டிற்கு எத்தனை மாற்று காலங்கள் அப்படின்னா எண் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வந்து. ஸோ அப்போ எண் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதங்கள் இருக்கு அப்படின்னா வந்து 12 மாதங்கள் வந்து. ஸோ எத்தனை முறை கணக்கிடுறாங்க அப்படின்னா 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. அப்போ 2 கீழே போட்டுறோம். அப்படி போட்டால் மொத்தம் நமக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போ 6 தான் ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இங்கிலீஷ்லையும் பார்த்துருவோம் கொஸ்டின் என்னட்டு, the number of conversions period in a year வந்து கன்வர்ஷன் பீரியட் எத்தனை இருக்கு in a year அப்படின்றத क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ n வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க வந்து. ஸோ அது வந்து if the interest on principal is compounded every 2 months is வந்து every 2 months சொல்லிட்டு அப்படின்னா பண்ணோம். அப்போ மொத்தம் டோட்டல் மந்த் அப்போ 12 divided by 6ன்னு போட்டிங்க. சாரி every 2 months அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கணக்கிடுறோம். அப்படி கணக்கிடும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து 12 divided by 2 நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்போ 12 divided by 2 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6 அப்படின்னு கிடைக்கும். இந்த 6 என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் வந்து n அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மேலே n என்ன அப்படின்றதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து செகண்ட் 12th கொஸ்டின், த டைம் டேக்கன் ஃபார் 4400 டு பிகம் 4851 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து அட் 10% காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ என்ன காம்பவுண்டட் ஆஃப் இயர்லின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டைம் டேக்கன் என்ன அப்படின்றத வந்து கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து, இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைம் டேக்கன் வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பர்சன்டேஜ் வந்து 10% கொடுத்துட்டாங்க. ஆனால் அது பேர் ஆனமான்னு கொடுக்கல வந்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் மீடியம் புக்கில் போய் கேள்வி ஒருத்தர் பார்த்துட்டு வந்துடுமா வந்து. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை 10% ஆண்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே கொடுத்துட்டாங்க ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன பெரானம் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் பெரானம் தான் எடுத்துக்கணும். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பெரானம் அப்படின்றத நம்ம போட்டு போயிடலாம். அப்படி போட்டுட்டு பெரானம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெரானம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா தமிழில் கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சிடலாம் வந்து. 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் நேரம் கேட்டிருக்காங்க. அதாவது காலம் தான் கேட்குறேன். காலம் வந்து டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 6 வந்து 10% சொல்லிட்டாங்க வந்து. அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலா வந்து நமக்கு எப்படி மாறும், 1 + 6 / 200 ப்ராக்கெட் போட்டு மேலே 2n போடுவோம். இதுதான் நமக்கான ஃபார்முலா. வட்டிகள் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் நேரம் டேஷ் ஆகும் கேட்டாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A = P + வந்து 1 P + வந்து பார்த்தீங்கன்னா சாரி P × 1 + R / 200 bracket போட்டு 2n போடணும். இதுதான் வந்து ஃபார்முலா ஃப்ரெண்ட். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கான ஆன்சர் வரப்போகுது. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுமா, பண்ணீங்கன்னா என்ன வரும், ஏ அப்படின்றத வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து 4851 வட்டியோட சேர்ந்தது வந்து. ஸோ அசல் அப்படின்றது எவ்வளோ இருக்குன்னா 4400 தான் 4850 வந்து மாறுது வந்து. ஸோ இப்போ பி போட்டாச்சு. 1 + வந்து 1 போட்டாச்சு ப்ளஸ் ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா 10% வட்டி. அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்லிட்டாங்களா, அதனால கீழே என்ன பண்ணுவோம் 200ன்னு போட்டுற வேண்டியதான். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறீங்க. மேலே வந்து என்ன பண்ணுறீங்க 2n அப்படின்னு பண்ணி என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்றத நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சராக வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 4851 இந்த பக்கம் 4400 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ அப்படியே இங்கே சால்வ் பண்ணுற ஃப்ரெண்ட். ஸோ 4851 டிவைடட் பை வந்து என்ன பண்ணுறோம் 4400 அப்படின்னு போட்டாச்சு வந்து. இப்போ ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 200 × 1 200 200 + 10 210. அப்போ 210 டிவைடட் பை என்ன வரும் அப்படின்னா 200ன்னு வரும். கரெக்டாக 210 டிவைட் பை 200ன்னு வரும். ஸோ அதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். இப்போ ப்ராக்கெட் போட்டு மேலே என்ன இருக்குது 2n இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகேவா, இப்போ 2n இருக்குது. இந்த 6 விட்டுறோம். இது ஃபஸ்ட்டு 10% எழுதுனா. இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் அடிச்சிடலாமா வந்து. அப்போ 4851 டிவைடட் பை 4400 வந்து ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 20 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா மேலே 2n இருக்குது. பவரில் இருக்கிறத நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரே மாதிரி வரணும். இப்போ 21 இருக்குது, கீழே 20 இருக்குது. அப்போ பார்த்தா ஏதோ ஒரு லாஜிக் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். இப்போ 20ஓட வந்து பார்த்தீங்கன்னா எதை பெருக்கனா
நமக்கு வந்து 4000 சரி இங்கேயும் 20 வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 20ஆல் இது டிவைட் பண்ணுறேன், மேலே 21ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு நம்பர் இருந்தால் தான் நான் கேன்சல் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 4400 அப்படின்றத நான் எந்த நம்பர் 2 நம்பர் பெருக்குனா எனக்கு வரும், அந்த நம்பர் ஒரு நம்பர் நான் கேன்சல் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இது பார்க்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. கீழேயும் 11ஆல் டிவைட் ஆகுது, மேலேயும் 11ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ மேலே வந்து 11ஆல் அடிக்கும் போது என்னென்னா 11 4 கரெக்டாக. அடுத்து வந்து ஏன்னா 21 ஸ்கொயர் இங்கே வரப்போகுது, அதுதான் இப்போ இது சுருக்கணும்னா சிம்பிளிஃபை பண்ணுறேன். 11ஆல் அடிக்கிறேன், 4 அடிச்சேன்னா 44ன்னு வரும். ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். அப்போ 45 திருப்பி 11 4 வந்து ரிமைனிங் 1 இருக்கும். 1னா 11, அப்போ ஒரு வாட்டி போகும். அப்போ 11 × 441 போட்டால் 4851 வந்து ஓகேவா. அதே மாதிரி 11ஆல் இது அடிக்கிறேன், அடிச்சா என்ன ஆகும் 4 11 44 அப்புறம் 0. அப்போ 400 × 11 4400 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 441 அப்படின்றது என்னன்னா 21 ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறோம் கரெக்டாக. 400 அப்படின்றது என்னன்னா 20 ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறோம். ஈக்குவல் டு 21/20 ப்ராக்கெட் போட்டு 2n அப்படின்றது இருக்கு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்கொயரை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துனா 21/20 ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு மேலே வந்து ஸ்கொயர் போட்டுரும். ஈக்குவல் டு 21/20 வந்து ப்ராக்கெட் போட்டு 2n அப்படின்னு போகிறோம் வந்து. ஸோ அப்போ இது ரெண்டுமே ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பவரில் இருக்கிறது என்ன பண்ணுவோம் ஈக்குவல், அப்போ 2 = 2n போடுறோம் வந்து. ஸோ அப்போ n = வந்து என்னன்னா 2/2 வந்து. ஸோ அப்போ n = என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும் ஆன்சர் வந்து. 2 கேன்சல் ஆச்சுன்னா ஸோ அப்போ ஒரு வருஷம் ஒரு ஆண்டு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம போட்டு வந்தோம்னா இதான் நமக்கு ஆன்சர் அப்படிங்க அந்த ஓகே. அதுக்கடுத்து லாஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பி வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 16,000 ஃப்ரெண்ட் வந்து மல்டிபிள் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன் சாரி. பி வந்து என்னன்னா 1600 கிடையாது, கரெக்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. ஸோ கரெக்ட் வந்து காரணம் என்ன அப்படின்னா வந்து 20 20 20ன்னு மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ 20 20 பேருக்குன்னா 400. இந்த 400 இப்போ பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் போட்டது 400 × 20 அப்படின்னு போட்டால் என்ன வரும் அப்படின்னா 400 × 10 போட்டாவே 4000 வந்துடும். 20ன்னு போட்டால் 8000. அந்த 8000 எடுத்து 2ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 16,000 வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் என்ன 16,000 பார்க்குறோம். ஸோ அது கடைசியாக போடும்போது நான் அப்படியே அவசரமாக போட்டுவிட்டேன் சாரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 20 20 பெருக்கு நம்ம நம்பர் கரெக்டாக தான் வந்து பெருக்கும் போது அது வந்து எவ்வளோன்னு 8000 வரும் வந்து. நான் 800ன்னு சொல்லிட்டேன் வந்து. ஓகே ஃப்ரெண்ட். அடுத்து வந்து ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் சம்மில் ஆன்சர் 12வது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஒரு ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ஆனம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா அப்படின்றது நம்ம இப்போ போட்டது தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து A = ஸோ அப்போ A = P × 1 + R / வந்து 200 போட்டு ப்ராக்கெட் போட்டு 2n அப்படின்னு போகிறோம். போட்டோன்னா அதுதான் அதுக்கான ஃபார்முலா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. இதில் என்னன்னா நமக்கு அந்த இந்த 4851 4400 இது ரெண்டுமே வந்து நம்ம 11ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும், டைம் எடுக்கும் வந்து. எனக்கு டைம் எடுத்தது, பட் இருந்தாலும் நம்ம அந்த பக்கம் வந்து 21 20ன்னு இருக்குது. அப்போ கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும் 20 வர வைக்கணும். அப்போ 20 வர வைக்கணும் எதெல்லாம் டிவைட் பண்ணால் 11ஆல் டிவைட் ஆகுது. அப்போ அதே மாதிரி 11ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா 21 வந்துருச்சு வந்து. ஸோ அப்போ கீழே முதல்ல நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிங்கன்னா போட்டுடலாம் ஃப்ரெண்ட். ஆன்சர் என்ன 1 இயர் வந்து. அடுத்து காஸ்ட் ஆஃப் எ மிஷின் இஸ் 18,000 and it depreciates at 2/3% annually. Its value after 2 years will be அப்படின்றதா கொஸ்டின் வந்து. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன போடுவோம் உங்களுக்கு தெரியும் தான். அதுக்கான ஃபார்முலா வந்து A = P × 1 - R / 100 ஹோல் ப்ராக்கெட் n அப்படின்றதா இதுக்கான ஃபார்முலா. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுமா பண்ணால் நமக்கு என்ன வரும் ஆன்சர் வரணும். போடுவோமா வாங்க போடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இந்த ஆரோட வேல்யூ வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 3 × 16 மல்டிபிள் பண்ணால் 3 × 10 30, 3 × 6 வந்து 18. அப்போ 30 + 18 அப்படின்னு போட்டால் 48. 48 + 2ன்னு போடுவோம், மேலே இருக்கு 2, அப்போ 50. அப்போ இது வந்து எப்படி மாறும்னா 50/3ன்னு மாறும் அந்த பர்சன்டேஜ் வந்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பர்சன்டேஜ் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா கேன்சல் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை அப்ளை பண்ணலாமா? இப்போ ஃபார்முலா என்ன சொல்லியாச்சு A = அப்படின்னு சொல்லியாச்சா. அப்போ அப்படியே தான் இருப்பது. என்ன சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ இருக்க போகுது வேல்யூ ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ இருக்க போகுதுன்னு கேட்டேன். அப்போ A = இப்போ காஸ்ட் ஆஃப் மிஷின் எவ்வளோனா 18,000 அப்படின்னு பார்க்குறோம். 18,000 போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 போட்டாச்சு. -R அப்படின்னும் போது என்னன்னா 50 / 3 வந்து இன்ட்டு வந்து ஏன்னா கீழே ஒரு 100 இருக்கா அந்த 100 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு எத்தனை வருஷம் 2 இயர்ஸ் போட்டாச்சு வந்து. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த நம்ம 18,000 அப்படியே வச்சுக்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதை சால்வ் பண்ண போகிறோம்.
எப்படி சால்வ் பண்ணலாம் 300 வரும் 300 இன்ட்டு 1 அப்படின்னு போட்டால் 300 தான் இப்போ 300ல -15 போட்டால் என்ன ஆகும் 250 வருமா வந்து இப்போ என்ன ஆகும் 250 வந்து வந்துடும் டிவைடட் பை வந்து என்ன ஆகும் 300 இருக்கும் கரெக்டா இப்போ மேலே ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் 2 வாட்டி எழுதிடும் 250 டிவைடட் பை 300 சொல்லிட்டு 2 வாட்டி எழுதிடும் அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் இப்போ சிம்பிளிஃபை பண்ணினா ஸோ அதுதான் வந்து டிப்ரிஷியேட் ஆன வேல்யூ அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்க கேன்சல் பண்ணுவோம் கேன்சல் பண்ணலாமா ஈஸியாக தானே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 250 இருக்குது கீழே வந்து 300 இருக்குது வந்து ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த 2 சைபர் இருக்குல்ல இந்த 2 சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடலாம் ஓகேவா அடிச்சாச்சு வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைபர் இருக்குது இந்த 2 சைபரில் 18,000 இருக்க சைபர் வந்து 2 சைபர் அடிச்சிடும் வந்து அடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து 3 × 3 எவ்வளோ 9ன்னு வரும் இங்கே வந்து 180 இருக்குது அப்போ இந்த 3யை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேணா அடிக்கலாம் 3யை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 180 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 360 எவ்வளோனா 118 கிடைக்கும் கரெக்டாக அடுத்து இந்த 3 எடுத்துகிட்டு வந்து நான் திருப்பி அடிக்கிறேன் அடித்தா என்ன ஆகும் அப்படின்னா வந்து 320 எவ்வளோ ஆகும் 16 வரும் இப்போ 20 மேலே வந்துருச்சு இங்கே 25 இருக்குது அப்போ 25 × 25 அப்படின்னா வந்து ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணிடணும் 1 ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிச்சு 30 ஸ்கொயர் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க அப்போ 25 ஸ்கொயர்னா 625 வரும் வந்து இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இது அப்படியே 20 நான் இங்கே வச்சுக்கிறேன் இன்ட்டு 25 625 இப்போ 625 அப்படின்னு பார்க்கும்போது 6 வந்து நம்ம 20ஆல் மல்டிபிள் 600 வந்து 20ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 வரும் வந்து அதாவது 600 2ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1200 வரும் அதே 20ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து 12,000 வரும் இப்போ 12,000 வந்துருச்சு 25 வந்து இன்ட்டு வந்து 20 வந்து அப்போ 25ல 10ஆல் மல்டிபிள் பண்ணீங்க 25 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 250 20ஆல் மல்டிபிள் பண்ணால் 500 அப்போ 12,500 அப்படின்றதான் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து மல்டிபிள் பண்ணும்போது 12,500 அப்படின்னு பார்க்குறோம் ஸோ கொஞ்சம் கவனமாக நான் பண்ணணும் வந்து ஏற்கனவே மல்டிபிள் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன் ஸோ அப்போ 12,500 மனக்கணக்கில் போடுறது தான் பிரச்சனை வந்து ஸோ அப்போ 12,500 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் ஆன்சர் வந்து பி வந்து அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துருப்போம் ஃப்ரெண்டு ஸோ தமிழ்லேயும் அதே தான் கேள்வி என்ன அப்படின்றத பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க இந்த கொஸ்டின் வந்து ஒரு இயந்திரத்தின் விலை 18,000 அது ஆண்டுக்கு 16 2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஷ் ஆக இருக்கும் கேட்கலாம் இப்போ நம்ம 10% ஈஸியாக நம்ம போட்டு போயிடலாம் 2 வருஷம் தான் முதல் வருஷம் வந்து 18,000ல் 1800 கழியுது கழிச்சுட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அது போட்டுட்டு திரும்பியும் ஒரு 10% குறையுது அப்படின்னு போட்டுடலாம் ஆனால் இங்கே 16 2/3% சொன்னதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடும்போது நம்ம அதை வந்து பின்னத்தில் இருக்கிறத 16 2/3 வந்து 50/3ன்னு மாத்திரம் 3 × 16 போட்டால் 48 48 + 2 50 50/3 அப்போ 50/3 நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சனால ஞாபகம் வச்சுக்கணும் டிப்ரிஷியேட்னா மைனஸில் இருக்கும் அப்போ A = P × 1 - R / 100 ப்ராக்கெட் n இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துருப்போது இந்த ஆரை மட்டும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 16 2/3ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50/3 மாற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படி பார்க்கலாம் ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன 12,500 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஆன்சராக வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2,662 தொகையாகும் அப்படின்னு கேட்குறேன் ஸோ 10% ஆண்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறதுன்னு சொல்லியாச்சு 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2,662 இப்போ ஏ கொடுத்துட்டாங்க வந்து பி தான் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்போ ஏ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது யூஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம் இப்போ போன சம்மில் ஸோ அதே ஃபார்முலா தான் அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க 2,662 வந்து ஈக்குவல் டு பி இன்ட்டு வந்து அப்போ பி இன்ட்டு அப்படின்னு போடும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு 1 + வந்து அப்போ ஆர் என்ன அப்படின்னா வந்து 10 வந்து டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டாச்சு எத்தனை ஆண்டுனா 3 வருஷம் சொல்லிட்டாங்க வந்து ஸோ 3 ஆண்டுகள் அசலானது என்னவா மாறும் 3 மேலே போட்டாச்சு வந்து இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் இப்போ 100 × 1 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் அப்படின்னும் போது இந்த ஸ்டெப்பை நம்ம அடுத்த ஸ்டெப்பாக இதை மட்டும் நம்ம அப்படியே மாற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் இந்த பக்கம் இருக்கிறது அப்படி தான் இருக்குங்க ஸோ அப்போ பி இன்ட்டு வரக்கூடிய வேல்யூ வந்து என்ன ஆகுனா 100 × 100 அப்போ 110 / 100 வருமா வந்து இன்ட்டு 110 / 100 வருமா இன்ட்டு 110 / 100 வந்து இந்த கியூப் இருக்கிறதுனால இப்படி வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சைபர் வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணுமா அப்படி கேன்சல் பண்ண என்ன ஆகும் நமக்கு ஒரு சைபர் இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் அப்போ கீழே இருக்குன்னா 10 × 100 இருக்கு அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா கீழே வந்து 1000 வரும் மேலே வந்து 11 கியூப் மனப்பாடம் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுன்னா 15 கியூப் வரையும் மனப்பாடம் பண்ணிடணும் 11 கியூப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்னன்னா 1331 வரும் வந்து 10 × 100 போட்டிங்கன்னா 1000 வரும் இதுதான் வந்து நமக்கு இப்போ கிடைக்கிற வேல்யூ எதுனா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இப்போ இதை போட்டாச்சா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா பி அப்படியே போட்டுக்கிறேன் வந்து ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னா 2,662 அப்படின்னு பார்க்குறோம்
வந்து இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சல் ஆனால் இதை 2ஆல் பெருக்குங்க 1331 இருக்குல்ல 1331 அதை 2ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன ஆகும் 2662 வரும். அப்போ இதையும் அடிச்சா 2 வாட்டி போகும். அப்போ இந்த 1000 இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்போ 2000 வரும். அப்போ 2000 அப்படின்றது ஈக்குவல் டு என்னது அதுதான் பி அசல் அப்படின்னு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 2000 அப்படின்றதா நமக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம். வந்து 14th சம் 14வது கணக்கு. ஸோ இங்கே போய் பார்ப்போங்க 14வது கணக்கு என்ன அப்படின்னு பார்ப்போங்க. So the sum which amounts to 2662 at 10% per annum in the 3 years compounded yearly அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த சம் கொடுத்துட்டாங்க. ஆனால் பி தான் நமக்கு தெரியாது. பி வந்து எவ்வளோன்னு தெரியாது. அது என்ன பண்ணுறோம் 3 வருஷம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகணும் வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து 2662 வந்து ஆகணும் 10%. இப்போ லாஜிக்காக நம்ம யோசித்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ 2662 வந்து சப்போஸ் வந்து நம்ம 10% அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 260 அப்படின்றது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஏதோ ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு கண்டிப்பாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா மோர் தென் 30% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்போ இது வந்து 130% கண்டிப்பாக இருக்கும். அப்போ 130% அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2000 அப்படின்றது 100% இருந்ததுன்னா அதில் 10% அப்படின்னா 200, அடுத்து 10% 200 600. அப்போ கண்டிப்பாக 600 ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது வந்து. அப்போ நம்ம அந்த லாஜிக் வச்சு நம்ம 2000 போய் நம்ம ஆப்ஷன் வச்சும் போகலாம். ஆனால் அதோட பெட்டர் நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் A = P × 1 + R / 100 அப்படின்னு போடுறோம். வந்து போட்டு ப்ராக்கெட் என்னது Nன்னு போட்டோம். வந்து இதில் என்னன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக கேன்சல் பண்ணணும். அப்போ மேலே வந்து 10 போடும்போது 110 / 100ன்னு வருது. அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 11/10 11/10ன்னு கிடைக்கும். கீழே 1000 ஆகிடும். மேலே 11 11 11 3 டைம்ஸ் போடுவீங்க. அப்போ 11 கியூப் அப்படின்னா 1331ன்னு வருது. கீழே வந்து 10 × 10 × 10 போட்டால் 1000 வருது. அப்போ 1331 அப்படின்னும் போது வந்து இது என்னன்னா 2 டைம்ஸ் டபுளாக இருக்குது. அப்போ அது கேன்சல் பண்ணும்போது 2ன்னு வருது. கீழே இருக்க 1000 எடுத்து 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 2000 அசல் அப்படின்னு அப்படியே வந்துடுது நமக்கு. ஸோ அப்படி தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணோம் தமிழில். ஸோ அதுதான் வந்து ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் என்னன்னா 2000. அடுத்து 15th sum. The difference between compound and simple interest on certain sum of money for 2 years at 2% per annum is ₹1. The sum of money is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை பொறுத்தவரை 2 வருஷம் கொடுத்தாங்கன்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா அப்படின்றது 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை போட்டுரும். மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம் P × வந்து R / 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா வந்து the difference between compound and simple interest on certain sum of money பணம் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டாங்க வந்து. ஸோ அப்போ நமக்கு என்னன்னா டிஃபரன்ஸ் தான் நமக்கு தெரியுது. அப்போ 1ன்னு போட்டாச்சு வந்து. P எவ்வளோன்னு தெரியாது. P அப்படியே போட்டாச்சு வந்து. R அப்படின்றது எவ்வளோனா 2% சொல்லிட்டாங்க. அப்போ 2 போட்டாச்சு. / 100ன்னு போட்டாச்சு. ஹோல் ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர்னு போட்டுரும் வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கேன்சல் பண்ணணும். என்ன கேன்சல் பண்ணுறது இப்போ நம்ம 2யும் 100யும் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் எழுதுறேன். ஸோ 1/15 வரும் வந்து. ஸோ 1/50 ஸ்கொயர்னு வருது. இப்போ 50 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் வந்து 5 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 25 கிடைக்கும். 50 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 50 × 50 அப்படின்னு நம்ம போடுற மாதிரி இருக்கு வந்து. ஸோ அப்போ 50 × வந்து ஒரு 0 மல்டிபிள் பண்ணால் 500ன்னு வரும் வந்து. ஆனால் நமக்கு இங்கே என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா 50ஆல் மல்டிபிள் பண்ணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2500 கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2500. இல்லைனா பெருக்கிங் காமிச்சோன்னா 50 × 50 லாஜிக்காக நீங்கள் யோசிச்சிங்கன்னா போட்டுருவீங்க வந்து 2 0 இருக்குல்ல அப்படியே போட்டுற வேண்டியது. அப்போ 2500 அவ்வளோ வந்து. ஸோ அப்போ 2500. அப்போ 2500 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து 1 = P × வந்து ஸோ 1/2500 இருக்குது வந்து. ஸோ இப்போ இந்த 500 இந்த பக்கம் போகுமா அப்படி போச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு P = 2500 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் வந்து. ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் வந்து D தான் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ நம்ம இப்போ பார்த்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணுற ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அடுத்த டாபிக் வந்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்றது இந்த 8th புக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 4ல் இருக்கிறத நம்ம அதனோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறதுனால இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸசைஸ் வந்து போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த சாப்டர் நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கணக்கு இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்தோம். ஸோ அந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது இங்கே தான் பர்சன் டே ஹவர்ஸ் பை ஒர்க் அப்படின்றது. இந்த ஃபார்முலா வந்து இதில் வந்து ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் பல கணக்கு வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் வந்து. ஸோ அது அந்த இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதில் ஏதாவது ஷார்ட்கட் இருக்குது. அதே மாதிரி யூனிட் ஆஃப் ஒர்க் அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒரு சில இடங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ ஜஸ்ட் ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க
அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கம்பேர் பண்ண சொன்னாங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் ஒர்க் எவ்வளோ பண்ணுவாங்க, ஒருத்தர் எவ்வளோ பண்ணுவாங்க, இன்னொருத்தர் எவ்வளோ பண்ணுவாங்க சொல்லி கம்பேர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா பொறுத்தவரைக்கும் பேசிக்காக இதுதான். அப்புறம் லாஜிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத வச்சு நம்ம போடுறது தான் லாஜிக். அப்போ 2 மெத்தட் இருக்குது இதை பொறுத்தவரையும். ஒன்று டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி போவோம். அண்ட் அனதர் ஒன்று என்னன்னா எவ்வளோ யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து பெர் டே வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உணவு எடுத்துக்கிறது சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னும் போது அது இல்லைன்னா ஒரு டேபை திறந்து விட்டா தண்ணி வந்து ஃபில் ஆகிறதுக்கு இத்தனை நாள் ஆகும். 2 டேப் அதே மாதிரி இருக்க 2 டேபை திறந்து விட்டா எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே ஒரு டேபை ஓப்பன் பண்ணுறோம், இன்னொரு டேப் வந்து திறந்து விட்டுரும், அது அதனுடைய ஹோல் இருக்குல்ல, ஸோ அந்த ஓட்டையை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுறேன், தண்ணி வெளியே போகுது, ஒன்று உள்ள வருது. அப்போ தண்ணி வெளியே போகிறது வந்து கம்மியான வேகத்தில் இருக்குது, உள்ளே வரது அதிகமான வேகத்தில், எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆகும், ஒரு பக்கம் வெளியே போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தண்ணி வந்து ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்து நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்ப்போம் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ அதை வந்து என்னோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் தான் நம்ம அந்த கொஸ்டினும் நமக்கு வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த சாப்டரில் முதல்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்து கொண்டு போவோம், எடுத்துக்காட்டு அப்புறம் பயிற்சி கணக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நாளை வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.